நீங்க சொல்றது நீங்க சொல்றது நீ சொல்லுங்க. ட்ரிப்பை பத்தி கேக்குறாங்கல்ல நம்ம ஆனந்த் சொல்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா தூங்குற நேரத்தில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணி வீடியோ பற்றி ரேடியோலாம் எடுத்து பேச சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லாரையும் மதித்து எல்லாரும் அசிங்கமாக திட்டத்துக்குள்ள நல்லா பேசுங்க. அதாவது பயங்கரமான ட்ரிப். இது வரைக்கும் போகாத ஒரு இடம், பார்க்க முடியாத சில விஷயங்கள், செய்ய முடியாத பல மேட்டர்கள், குடிக்க முடியாத பல சரக்குகள், அடிக்க முடியாத பல தம்முகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எடுக்க முடியாத வாண்டிகளும் பல பேர் எடுத்தார்கள். அதெல்லாம் சென்சார். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் சொல்கிறது அவ்வளோ இல்லை. கேம்ப் ஃபயர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி மேட்டர். அந்த மேட்டர் நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஆமாம், டோட்டலாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு தலை கிடச்சிருக்காரு இந்த ட்ரிப்பில். அது நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லுவீங்க. எங்களுக்கு ஒரு தலை கிடச்சிருக்காரு. அந்த தலையை யாருன்னு நாங்கள் எங்கள் வாயால் சொல்ல மாட்டோம். உங்களுக்காக தெரிய வரும். பிற்காலத்தில் உங்களுக்காக தெரிய வரும். ஓவராலாக சசிக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி எங்களை கூட்டு வந்ததுக்காக. இந்த ட்ரிப்போட வந்து எஃபெக்ட் வந்து இப்போ கொடுக்குற ஓவோட தான் ட்ரிப் கேட்டு நம்ம சசிக்கு ஒரு ஓ போடு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நன்றி ஆனந்த். திரு லட்சுமி அவர்களே, ட்ரிப்புனா இதான் ட்ரிப்பு. வராதவங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரிப்பு. எல்லாமே ட்ரிப்பு தான். வராதவங்களுக்கு பயங்கர ட்ரிப்பு. இது அரேஞ்ச் பண்ண சசிக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். வேற என்ன சொல்றது? நீ போயிட்டு வாங்க, அப்புறம் யோசிச்சு சொல்றேன். திரு விக்னேஷ் அவர்கள் என்ன பேசுறது? எது வேணா பேசலாம். இருந்தது. ஒரே தப்பு பண்ணானா, சத்யா வரும்போது அவன் ஃபேமிலியை கூப்பிட்டு வராமல் விட்டோம். நடுவத்தில் இந்த அம்மா எங்க அப்பா எங்கன்னு கேட்குறான். ரொம்ப தொல்லையா இருக்கு. இப்போ நிறைய பேர் வேற பொண்ணுங்களாம் வரலன்னு ஃபீல் பண்றாங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம பாலாஜி அவர்கள். மசனகுடியில இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். கண்டினியூ. ஹனிமூன் கப்பல் போக வேண்டிய ட்ரிப் இது. ஏன்னா 3 hours பெஜாரா இருந்தது. ஒரு ஹனிமூன் கப்பல் வந்திருந்தது. நாங்க தான் மிஸ் பண்ணிட்டோம், பார்க்கல. மசனகுடியில் நாங்கள் பார்க்காத பிளேஸ்லாம் பார்த்தோம். பாட்டில் மட்டும் பார்த்துட்டு இருந்த இடத்த நாங்கள் நேரில் பார்த்தோம். நேரில் பார்த்தோட 2 நாள் வசித்தோம். இப்போ ரொம்ப கஷ்டமான நிலைமைனா கணேஷ் மரத்தில் உட்கார முடியாம பார்த்தீங்களா, அது ஒன்று தான். அதுக்கப்புறமா நைட்டு தூங்கும் வந்து கொஞ்சம் குளிர் மந்தெல்லாம் எனக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. போடுற கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் சொல்லத்துக்கே வார்த்தை இல்லை. விஷா மட்டும் காட்டு விடாம இருக்க சொல்லுங்க. சத்தியமா தூங்க முடியல. வந்த குரங்கா அழகா இருந்தது. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு, மிங்கிள் ஆயிடுச்சு. தேங்க்ஸ். வந்த குரங்கா. அடுத்து நம்ம கணேஷ் அவர்கள். ட்ரிப் வந்து சூப்பராக இருந்தது. அட்டகாசமாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன். வீடியோஸ் எடுத்தோம். நல்லா ஃபோட்டோஸ் எடுத்தோம். சசிக்கு வந்து 2 பப்பா வச்சாரு, 3 லாய்ஸ் வச்சாரு. நான்வெஜ் சாப்பிட்டாரு. ஆமாம். அடுத்து நம்ம ஜோ. ஆக்சுவலி what I'm trying to say is like இந்த ட்ரிப்புக்கு நான் வராமல் வந்திருப்பேன். லக்கிலி சசி கூப்பிட்டதுனால வந்தேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். I enjoyed a lot. Actually, we had a beautiful experience. Actually, like தமிழ் புரியும். Actually, சரி வாத்த ஊடு வாய். Actually, சென்சார் commercial break. Yeah. அப்புறம் நாங்க ட்ரக்கிங் போனோம். Like we enjoy the place over there. அப்புறம் தண்ணி அடிச்சிட்டு மட்டையான நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி அடிக்காம மட்டையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி அடிச்சிட்டு மட்டையாயிட்டு மட்டையாகலன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் பெருசா சொல்ல பாலாஜியோட இது வந்து கம்பெனி வந்து சுதனுக்கு நல்லாவே உதவுச்சு. கித்தாக் அவன் வந்து நிறைய பேரை கித்தாக் பண்ணான். அதுவும் விஸ்வவா பர்டிகுலரா பண்ணான். அது வந்து நம்ம அது வந்து ஆஃப்லைன்ல சொல்லப்படும். அது அப்புறமேல நான் பார்க்கலாம். சென்சார்ல இருக்கு. அப்புறம் இந்த டூர் அரேஞ்ச் பண்ண சசிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு கூட என் கூட வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் I want to thank you to being with me. நான் சொல்ல விரும்புறேன். இது வரைக்கும் கிளைண்ட் மீட்டிங் வந்து ஆண் பெண் ஜோடி இல்லாதது. 4ல இருந்து ஆண் ஜோடி. அது வந்து பார்ட்னர் யாருன்னா பாலாஜி கூட ஒரு பார்ட்னர் இருக்காரு. அது விரைவில் காட்டப்படும். அவர் வந்து எங்க டான். விரைவில் காட்டப்படும். சீக்கிரமாவே பாப்பீங்க. ஓகே, थैंक यू ஜோ. அடுத்து நம்ம கேஷவ். இந்த ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம பார்க்க முடியாத நிறைய விஷயத்த பார்க்கணும். கண்ணை தொந்தால பேசுகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சசிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து நம்ம சத்யா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்புறம் ட்ரிப் ரொம்ப ஜாலியாக இருந்தது. காட்டுக்கு அப்புறம்
நீ பேசா இப்பதான் டைம் உனக்கு நல்லா தூங்கிட்டே நீ அது சொல்லு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தூங்கியிருக்கேன். நீங்கள் தான் என்ஜாய் பண்ணுற மட்டும் சொல்லாத அடிச்சிடும். அப்புறம் வந்து கண்டிப்பாக இது ரொம்ப த்ரில்லிங்கான இதுவாக இருந்தது. இதுக்கு யாரும் பார்க்காத இடம், பார்க்க முடியாத இடம், அது மாதிரி இடத்துக்கு போயிருக்கோம். இந்த இதில் எங்கள் ரூட்டே தரல, நடுவில் போகிற வரல ஒருத்தரையே கேட்டு தான் போனோம். இதை வராதவங்களாம் இந்த உலகத்தில் இருக்க தேவையில்லாம ஓட சொல்லுங்க. அவ்வளோதான். நம்ம விஸ்வா அவர்கள் ரொம்ப கடல் ரைட் அடிக்கிறீங்க, என்ன சொல்லலாம்? சீக்கிரம் நீங்க எல்லாம் எப்படி குடிச்சிக்க போதே சீக்கிரம் சொல்லுங்க. வந்த 14 பேரும் குடிச்சாங்க, அது மட்டும் சீக்கிரம் முக்கியமான நன்றி. காசு கொடுத்த மோனிஷா, ராகினி, ரேகா, அப்புறம் யார் காசு கொடுத்தா, பிங்கி, அவர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. காசு திரும்பி கிடைக்கும்னு எதிர்பார்த்துறாதீங்க, கேட்டீங்கன்னா சாமி கண்ணை குத்திடும். நன்றி திரு தலைவர் சுதன் அவர்கள். நாங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் தெரியும் வந்தது கிடையவே கிடையாது எனக்கு. ரொம்ப அருமையான ஒரு இடம், எல்லாம் பார்க்க வேண்டிய இடம். ஆனால் இதுக்கப்புறம் யாரும் பார்க்கணும்னு நினச்சாலும் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம் தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம்லாம் வந்து போகிறது. எங்கள் தலைவர் சசிகுமார் இருந்ததுனால நாங்கள் இந்த இடத்த பார்க்க முடியுது. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மிஸ்டர் சசி. இதே மாதிரி பல ட்ரிப்புகள் அவர் ஏற்பாடு பண்ணணும், நாங்கள் ஜாலியாக கூத்தடிக்கணும். இது என்னோட ஒரே ஆசை. எல்லாத்தோட பெரிய விஷயம், எங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டு போன டிரைவருக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. நல்லபடியாக கூட்டு போய் சேர்ந்து நல்லபடியாக கொண்டு வந்து விட்டாரு. ரொம்ப நன்றினா அந்த போயிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் டு சசி. இதுக்கும் யாரும் பார்க்காத இடம், பார்க்க முடியாத பார்க்காத இடம் தான் உங்க பார்த்த பாரு. சொல்லு, என்னமோ சொல்லுங்க. மிக்க நன்றி டிரைவர். நான் கடைசி நேரத்தில் ஒரு பிரேக் அடிச்சதுக்கு. பிரேக் இல்லாத போயிட்டு இருப்போம். ஹெச்பிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் 2 நாள் லீவ் அடிச்சிருக்கோம். அடுத்து சரத். ரொம்ப ரொம்ப நன்றி சசிக்கு. சசி இல்லைனா இங்கே யாருமே வந்துட முடியாது இந்த இடத்துல. நிஜமா நான் லாஸ்ட் நேரத்தில் தான் நான் முடிவு பண்ணேன். ஆனால் சசி கூப்பிட்டான்னு ஒரே காரணத்தால தான் வந்தேன். பக்கா என்ஜாய்மெண்ட்டு. கேம்ப் ஃபயர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது யாரும், இது வரைக்கும் யாருமே. கேம்ப் ஃபயர் நல்லா டான்ஸ் ஆடணும். ட்ரக்கிங் இது வரைக்கும் போனதே கிடையாது, ட்ரக்கிங் போனோம். ஃபாரஸ்ட் ட்ரக்கிங் பக்காவாக இருந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க, கூத்தடிச்சோம் நல்லா. ஓகே, நன்றி. உங்கள் சத்யா. அப்புறம் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல. எங்க சசி மட்டும் அவர் எம்எல்ஏ பொசிஷன்ல இருந்தாருன்னா நாங்களாம் ஓட்டு போட்டு அவர் தான் வந்து அடுத்த எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிருக்கோம். அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வந்து லட்சுமி கிட்ட போலாம். மறந்துட்டாரு பாதி அவரு. அப்புறம் இந்த டூர்லயே பயங்கரமான நிலையில இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு கூட்டு வந்தாங்க. அந்த கஷ்டம் வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஆனா எங்களுக்கு மேல அவர் வரது கஷ்டப்பட்டாரு, இருந்தாலும் வந்தாரு, என்ஜாய் பண்ணாரு. அவருக்கு அப்படியே ஒரு இது கொடுக்குறோம். அது இவர்தான். இப்போ வந்து இந்த டூரை பத்தி இவர் சொல்லுவாரு. இந்த ட்ரிப்பை நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நான் வரவே மாட்டேன், வரேன்னு தான் சொன்னேன். திடீர்னு வரலன்னு முடிவு ஆச்சு. அதுக்கப்புறமும் நான் வந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்க வரமாட்டேன்னு சொன்னது காரணம் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து பிளாங்க். அதுக்கப்புறமா சசி வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. சசிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எல்லாரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்க இல்லையா? சசி திரு சசி இங்கே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாபுக்கு சொல்லுங்க பாபு. கொஞ்சம் தப்பா தமிழ்ல பேசுறேன். தமிழ் ஏதோ ஒன்று. ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ட்ரக்கிங்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கோம். வராதவங்கள வந்து தயவு செய்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெச்பி மேல் டவர்ஸ்லேருந்து குதிச்சிருங்க, எங்களுக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கும். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம், முடியல எங்களால். பேசுறாரு அப்படியே குதிக்கிறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வியாழக்கிழமை குதிங்க. ஸோ எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை லீவ் கிடைக்கும். நாங்கள் இதே 3 நாள் வந்து நாங்கள் வேற ஏதாவது ஒரு ஊருக்கே நாங்கள் பிளான் பண்ணி போய்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம தலைவர்கிட்ட பேசுறோம். எல்லாரும் வந்து ஓகே, சாரி ஃபார் த பிரேக்.
நம்ம வந்து பிரேக்குக்கு அப்புறமா